Hi friends, welcome to channel. So இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ் பார்க்கலாம். இப்போ லாஜிக் கேட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரைக்கும். இப்போ ஒரு டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து எப்படி வந்து கனெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் கேட்ஸோட தான் வந்து அந்த டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து கனெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் பிளாக், அதாவது ஃபண்டமெண்டல் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். ஸோ டிஜிட்டல் சர்க்யூட் வந்து ஃபுல்லாகவே இந்த லாஜிக் கேட் யூஸ் பண்ணி தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் செய்யும். ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இன்புட் வந்து ஒன்று இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேலே மேபி 2, 3, 4 கூட இருக்கலாம். ஸோ அது லாஜிக் கேட்னா சம் லாஜிக்கை டிபெண்ட் பண்ணி அதனோட அவுட்புட் அது கொடுக்கும். 7 கேட்ஸ் இருக்குது டைப்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் அல்லது நம்ம என்ன சொல்லுவோம்னா நாட் கேட்டுன்னு சொல்லுவோம். நாட் கேட் அல்லது இன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது செகண்ட் கேட் ஆர் கேட். தேர்டு பார்த்தீங்கன்னா அண்டு கேட். ஃபோர்த்து NAND கேட். ஃபிஃப்த்து NOR கேட். சிக்ஸ்த் XOR கேட். செவன்த் பார்த்தீங்கன்னா XNOR கேட். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 கேட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 கேட் நாட்டு, ஆறு, அண்டு. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா பேசிக் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேசிக் கேட்ஸ். இதுவே NAND அண்ட் NOR. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேட்ஸ். ஏன் இதை நம்ம யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த NAND மட்டும் யூஸ் பண்ணி அல்லது NOR மட்டும் யூஸ் பண்ணி நம்ம மற்ற கேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NANDும் NORும் வந்து யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் NANடை மட்டும் யூஸ் பண்ணி நாட்டை டிசைன் பண்ணலாம், ஆர் டிசைன் பண்ணலாம், அண்டு டிசைன் பண்ணலாம், NOR, XOR, அதே போல் XNOR. இதே போல் தான் நாரை மட்டுமே யூஸ் பண்ணி மற்ற கேட்ஸை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். அதனால தான் இந்த NAND NORை நம்ம என்ன சொல்கிறோம்னா யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 கேட் XOR அண்ட் XNOR. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கேட்ஸ் அல்லது ஸ்பெஷல் கேட்ஸ் நாம் சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவ் கேட்ஸ் அல்லது ஸ்பெஷல் கேட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நாட் கேட் மட்டும் பார்ப்போம். நாட் கேட் மட்டும் அதனுடைய ஆப்ரேஷன், அதனுடைய ட்ரூத் டேபிள், அதனோட சிம்பிள், ப்ளஸ் இதை நம்ம வந்து விர்ச்சுவல் லேபில் வந்து எப்படி வந்து செய்யலாம். ஸோ லேபில் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் லேபில் இல்லாமல் விர்ச்சுவல் லேபில் எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட் அல்லது இன்வெர்ட்டர். ஸோ இது என்ன பண்ணும்? இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. இந்த நாட் கேட்டுக்கு வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் தான். ஃபஸ்ட்டு இதோட சிம்பிள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் அதனுடைய சிம்பிள். ஸோ இதுதான் வந்து இதனுடைய நாட் கேட்னுடைய சிம்பிள். சப்போஸ் நம்ம வந்து இதனுடைய இன்புட் வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஜஸ்ட் ஏ அப்படின்றது இன்புட்னு இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் y ஈக்குவல் டு ஏ பார். ஸோ இது என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அதனால இதுக்கு பேர் இன்வெர்ட்டர் நம்ம சொல்கிறோம். நாட் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஏ அப்படின்ற ஒரு இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இது நாட் கேட். ஸோ இதனோட லாஜிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்யூட் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு பேட்டரி. ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு பேட்டரி இருக்குது. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு, ஸோ இது வந்து பல்பு. ஸோ இதுதான் சுவிட்சு. இந்த சுவிட்சோட பேர் வந்து ஏன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேட்ரி, ஒரு 5 வோல்ட் வச்சுக்கோங்க. இது வந்து 5 வோல்ட். இது பல்ப். ஸோ இந்த பல்ப் தான் வந்து ஒய். ஸோ நாம் வந்து இங்கே பல்ப்னு வச்சுக்கலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் வந்து ஏன்றது சுவிட்ச் ஆக்சுவலாக, ஒய்ன்றது பல்ப் அவுட்புட்டு. ஓகே.
இப்போ பாருங்க ஏ வந்து சுவிட்சு. ஸோ ஓப்பனில் இருந்தால் 0. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஓப்பனில் இருக்குது. சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது, அதாவது சுவிட்ச் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் இருக்கும்போது இந்த பேட்டரியிலேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பல்புக்கு போகும். ஸோ அப்போ பல்ப் என்ன ஆகும், ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது, ஆனால் பல்ப் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆன் ஆகிடுது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து சுவிட்ச் வழியாக போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா ஓப்பன் சர்க்யூட், சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்கிறதுனால அதனால் பல்ப் எரிய ஆரம்பிச்சிருது. இதே ஒன்ஸ் நான் வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணேன்னா, அதாவது சுவிட்சை நான் க்ளோஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சுவிட்சை வந்து க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா சுவிட்ச் ஆன் ஆகிடுது. ஆன் ஆகும்போது இங்கே வரக்கூடிய கரண்ட் என்ன ஆகுனா பல்புக்கு போகாமல் உங்களுக்கு சுவிட்ச் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்த்து, இந்த சுவிட்ச் வழியாக போகிறது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து. ஸோ இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் நீங்கள் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டர் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள் சுவிட்ச் வந்து ஆன் ஆகும்போது என்ன ஆகுனா இங்கே ரெசிஸ்டர் ஆர் இருக்குது, அதனால் கரண்ட் என்ன ஆகும், உங்களுக்கு பல்ப் வழியாக போகாது. ஸோ கரண்ட் எது வழியாக போகும், சுவிட்ச் வழியாக போகும். அப்போ பல்ப் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ ஆஃப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் பிஹைண்ட் நாட் கேட். ஸோ இப்போ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூத் டேபிள், ஸோ இப்போ நான் போட்டது தான் ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள்ன்றது தான் என்னோட ஆப்ரேஷன், நாட் கேட்னுடைய ஆப்ரேஷன். ஸோ ட்ரூத் டேபிள் ஃபஸ்ட்டு இன்புட் ஏ இருக்குது, அவுட்புட் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பார். அப்போது 0 அப்படின்னா சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ 0ன்ற இன்புட் நீங்கள் கொடுக்கும்போது அவுட்புட் என்ன கிடைக்கும், நமக்கு ஆன் ஆகிடுது. ஸோ 1. ஸோ டிஜிட்டல் நான் வந்து பைனரியில் போடுறேன். ஆஃப் அப்படின்னா 0, ஆன்னா 1 ஆகிடுது. அதே போல் சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன் 1. ஸோ 1 கொடுக்கும்போது அவுட்புட்டில் 0 கிடைக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாட் கேட்னுடைய ஆப்ரேஷன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வெரி சிம்பிள் ஆப்ரேஷன் இன்வெர்ட்டர். ஸோ இப்போ இதை நம்ம விர்ச்சுவல் லேபில் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரௌசர்லேயே செஞ்சிடலாம். விர்ச்சுவல் லேப்னு டைப் பண்ணுங்க, விர்ச்சுவல் லேப். ஸோ ஃபஸ்ட் லிங்க் vlab.co.in குள்ளே போங்க. ஸோ இதில் போன உடனே கீழே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லேப் 1 செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ஜெக்டிவ், லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போனீங்கன்னா, ஸோ இப்போ நாம் வந்து ஐசியை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபெமிலியரைசேஷன் ஆஃப் ஐசிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஐசியை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தியரி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா ஐசியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட் கேட்னா என்ன, ஸோ லாஜிக் கேட்னா என்ன, ஸோ ட்ரூத் டேபிள்னா என்ன, ஒவ்வொரு சர்க்யூட் ஐசினா என்ன, ஒவ்வொரு பாருங்கள் இதுதான் வந்து ஐசி. ஸோ இது போல் தான் ஐசி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாட் கேட்டு, இதில் நாட் கேட் இல்லை, ஸோ கீழே இருக்கு பாருங்கள் நாட் கேட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாட் கேட்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நாட் கேட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இன்வெர்ட்டர். ஸோ பாருங்கள் அவுட்புட் ஒய் இஸ் நாட் கேட் இஸ் ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ நான் ஏ என்ற இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு ஏ பார் கிடைக்குது. ஸோ அதோட சிம்பிள், ட்ரூத் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனோட பின்னு பார்த்துக்கோங்க, இதனோட ஐசி நம்பர் பார்த்துக்கோங்க. ஐசி நம்பர் 7404. ஸோ 7404 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசினுடைய நம்பர், அதாவது இன்டகிரேட்டட் சர்க்யூட் நம்ம சொல்லுவோம். 7404 தான் பார்த்தீங்கன்னா நாட் கேட். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பின் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 14 பின் ஐசி 7404. ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு, செகண்ட் பின் வந்து அவுட்புட்டு. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே போல் தேர்ட் பின் இன்புட், ஃபோர்த் பின் அவுட்புட்டு, செவன்த் பின் வந்து கிரவுண்டு, 14th பின் விசிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ஐசிலேயே வந்து 6 நாட் கேட் இருக்குது. 6 இண்டிபெண்டன்ட் கேட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 6 நாட் கேட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் தியரி ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர். ஸோ எப்படி நீங்கள் சிமுலேஷன் செய்யணுன்ற ப்ரொசீஜர் இதில் இருக்குது. ஸோ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சிமுலேட் பண்ண போயிடலாம். ஜஸ்ட்டு சிமுலேஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஐசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து செய்கிறது வந்து நாட் கேட். ஸோ நாட் கேட் நீங்கள் வந்துச்சு பாருங்கள் 7404. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரூத் டேபிள் கேட்கும். நீங்கள் ட்ரூத் டேபிள் கரெக்டாக என்டர் பண்ணால் மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ இப்போ நான் ட்ரூத் டேபிள் என்டர் பண்ணுறேன் நாட் கேட்டுக்கு. ஸோ 0ன்ற இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து 1ன்ற அவுட்புட் கிடைக்கும். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதே போல் 1ன்ற இன்புட் கொடுக்கும்போது 0ன்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். செக் பண்ண உடனே ரைட் டேட்டா நவ் ப்ரொசீட் டு சிமுலேஷன். இதுவே நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது ஓகே ரீசெட். உங்களுக்கு தப்பாக கொடுத்தா என்ன ஆகுன்றது சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் இதுவே நீங்கள் வந்து தெரியாமல் தப்பாக கொடுத்துட்டீங்க. ஸோ 0
இங்கே 1. ஸோ இது வந்து ஆக்சுவலாக தப்பான ட்ரூத் டேபிள். செக் பண்ணுறீங்க. ஸோ பாருங்கள், ராங் டேட்டா ப்ளீஸ் ஃபில் இட் அகைன் அப்படின்னு வருது உங்களுக்கு. ஸோ ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணுறோம். 1 0. ஸோ இப்போ செக் பண்ணுறோம். ஓகே, ரைட் டேட்டா. நவ் ப்ரொசீட் டு சிமுலேஷன். ஓகே, இப்போ நம்ம சிமுலேஷனுக்கு போகலாம். ஸோ நீங்கள் எந்த கேட், டோட்டலாக 6 கேட் இருக்குது ஒரு ஐசியில். நீங்கள் எந்த கேட் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் 1 செக் பண்ணுறேன். ஸோ கொடுத்த உடனே காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே காம்போனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பிரெட் போர்ட். ஸோ பிரெட் போர்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்ளை, பவர் சப்ளை. நெக்ஸ்ட் டாகல் சுவிட்ச், ஏன்னா இன்புட் சுவிட்ச் நமக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் டாகல் சுவிட்சஸ். ஐசி, ஸோ அதுவே பிளேஸ் ஆகிடும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் அவுட்புட்டுக்காக ஒரு எல்இடி. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண, கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7th பின் வந்து, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸோ ப்ரீவியஸில் நம்ம பேக் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே பின் டயக்ராம் பார்த்தோம். ஸோ பின் டயக்ராம் வந்து நீங்கள் வேணால் இன்னொரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பின் டயக்ராம் தியரியில் இருக்குது. தியரியில் பார்த்தோம் நம்ம பின் டயக்ராம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விசிசி வந்து 14th பின், கிரவுண்ட் வந்து 7th பின். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கனெக்ஷன் நம்ம கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு விசிசின்றது தான் 5 வோல்ட்டு. ஸோ அதை நம்ம கொண்டு போயிட்டு 14th பின்னில் கொடுத்துடலாம். ஸோ டேரெக்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஸோ இந்த இடத்துல மேலே பவர் லைன்ஸில் கொடுத்தாலும் சரி, நான் டேரெக்டாகவே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விசிசி கனெக்ஷன். நெக்ஸ்ட் கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7th பின்னு. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் பின். ஸோ இன்புட் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பின் இன்புட், செகண்ட் பின் அவுட்புட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட் பின் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பின், ஸோ இன்புட் இதுதான் ஏ. ஸோ இந்த டாகல் சுவிட்ச் தான் வந்து இன்புட் ஏ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பின்னில் இன்புட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் செகண்ட் பின்னில் அவுட்புட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ செகண்ட் பின்னில் கொண்டு போயிட்டு நம்ம இங்கே எல்இடியில் கொடுத்துட்டோம். அதே போல் நெகட்டிவை கொண்டு வந்து நம்ம கிரவுண்டில் கொடுத்துடலாம். ஸோ கிரவுண்ட் வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, டேரெக்டாக இருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட்டினுடைய கனெக்ஷன். ஸோ இப்போ இதுவே நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ராங் கனெக்ஷன் வரும். ஸோ இப்போ திரும்ப நான் ஃபஸ்ட் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணலாம் கனெக்ஷனை. பாருங்கள், செக் கனெக்ஷன் கொடுத்த உடனே கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே கொடுத்தோடனே அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 0 சுவிட்ச் வந்து ஆஃப் இருக்குது, லைட் எரியுது பாருங்கள். ஸோ இதுவே நான் வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாட் கேட் ஆப்ரேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் லேபில் தனித்தனியாக பிரெட் போர்டு, ஐசிஸ், பவர் சப்ளை, நெக்ஸ்ட் சுவிட்ச் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த விர்ச்சுவல் லேபில் நீங்கள் செஞ்சிங்கனாவே ஈஸியாக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் லேபில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து நாட் கேட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு கேட், அதாவது நெக்ஸ்ட் ஆர் கேட் அல்லது அண்டு கேட் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.